Hi students, அனைவருக்கும் வணக்கம். 10th 11th 12th ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான நியூ டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து 16ஆம் தேதி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் நியூஸில் இது எல்லாமே நீங்கள் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இது நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இதுதான் ஃபைனல் டைம் டேபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா குரூப்லையும் இதான் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் 10th ஃபஸ்ட்டு பார்ப்போம், 11th and 12th கண்டினியூவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் வந்து மார்னிங்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு 9:45 ஸ்டார்ட் ஆகி 1 o'clock வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடியுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் சரிங்களா. அதுக்கடுத்து தேர்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 3 நாள் எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ அது வந்து நமக்கு ஸ்டடி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா. 16ஆம் தேதி வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 17, 18 எக்ஸாம்ஸ் இல்லை, ஸ்டடிக்கு கொடுத்துருக்காங்க. 19ஆம் தேதி நமக்கு வந்து சயின்ஸு, 20, 21, 22 3 நாள் எக்ஸாம் இல்லை. அந்த இதெல்லாமே ஹாலிடேலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டடி சரிங்களா, ஸ்கூல் போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் எக்ஸாமாக சோஷியல் சயின்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்த டைம் டேபிளில் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டேட் வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க சரிங்களா. எக்ஸாம் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இங்கே 11th and 12th ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இங்கே ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் போட்டு ப்ராக்கெட்டில் +2 போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்துச்சு சரிங்களா. வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. மேபி 2 பேர்த்துக்கும் ஒரே டேட்டாக கூட இருக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு இந்த டைம் டேபிளை பார்ப்போம். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நமக்கு வந்து டீட்டெயில்டான பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் 11th and 12th மார்னிங் தான் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:45 ஸ்டார்ட் ஆகி 1 o'clock முடியுது. 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 11ஆம் தேதி எக்ஸாம்ஸில் ஸ்டடிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு எல்லாமே அன்றைக்கி எக்ஸாம் சரிங்களா. பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்ஸு இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 13 எக்ஸாம்ஸில் 14 பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் குரூப்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதாவது 15, 16 எக்ஸாம் இல்லை, 17ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் இது எல்லாமே ப்ளஸ் வந்து அக்ரி குரூப்ஸ்க்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 18, 19 எக்ஸாம்ஸில் 20ஆம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோக்ரஃபி. 21, 22 எக்ஸாம்ஸ் இல்லை. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில். மேபி இது வந்து ஒரு பப்ளிக் ஷெட்யூல் மாதிரி இருக்கிறதுக்காக கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே 2 நாள் 3 நாள் கேப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நடந்துச்சுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஆஃப் டே டைம் கொடுத்து படித்தோன்னா அது படிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் போர்ஷன் ஃபுல்லாகவே படிக்கணும், ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸுங்கிறதுனால. ஏன்னா 9th வரைக்கும் ஓகே, 10th 11th 12th எல்லாமே அதிகப்படியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 2 நாள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபர்மேஷனான டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் இங்கே மேலே டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு சில இடத்துல செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நியூஸஸில் பார்த்தீங்கன்னா 10th and 11th 12th மட்டும் சொல்லியிருக்காங்க. 11th and 12th சேமான டைம் டேபிளாக கூட இருக்கலாம் சரிங்களா. அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்து உடனே அப்டேட் பண்ணோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.